இந்த வீடியோ திருமாவளவனுக்கு தான் இந்த வீடியோ. ஆனால் திருமாவளவனா, நான் 2007லேருந்து 2010 வரைக்கும் உங்கள் கட்சியில் தான் இருந்தேன். உங்கள் கட்சி எவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன். சுக்கா விடல் இருக்கார். அவர் பாட்டு இளைஞர் செய்தி பகுதிச்சாளர் போஸ்டிங் போட்டோடனையும் நல்லா இறங்கி வேலை சேர்ந்தேன். ஃபங்க்ஷன் வரப்போலாம் பேனரு போஸ்டரு எல்லாத்தையும் வச்சு விட்டுவேன். விட்டு 2011 ஆட்சி மாறுவோம், என்னை வெளியே போயிடுவோம். அதை என்னை யாரும் பேசாமல் விட்டாங்க. அதனால தான் நான் கட்சி விட்டு விலகிட்டேன். நான் வந்துட்டேன். ஆனால் கட்சிக்காரை ஒருத்தன் அடிக்கிறப்போ மாதவன் சிறுத்தை மாதவன் சொல்லிட்டு நீலநகரில் ஒருத்தனை போட அடிச்சிட்டாங்க. யார்? திமுக கட்சிக்காரர் எட்டியப்பன் போட அடிக்கும் போது அப்போ நானும் மாவட்ட செயலர் கூட தான் இருக்கிறேன் ஏசி ஆஃபீஸில் இலாகரில். அப்போ சக்கரலிங்க இன்ஸ்பெக்டர் முரளி ஏசி அவ்வளோ ஜனம் நாங்கள் போகிறவங்கள ஆளு கட்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க போட்டு அவங்க சொல்லிட்டு தான் கேட்குறாங்க காவல்துறை போலீஸ் சரி. அது மாதிரிலாம் இந்த நேரத்தில் இந்த திமுக கட்சியை விட்டு ஒதுக்கிட்டானாக்கா 3 வாட்டி விட்டு பட்டேன். அதுக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. 20 முறை ஜெயிலுக்கு போனேன். 5 குண்டாசு 5 ரிமாண்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் 5 பேர் செத்துக்கிறாங்க. அது எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. யாருமே எந்த ஒரு கோரிக்கையும் கேட்கலை. அதனால தான் திமுக அடியோடு ஓய்ச்சேன் நான். இப்போ இருக்கிறது அந்த கட்சியில் நான் இந்த ஊரில் நான் ஒண்டி தான். எங்கள் தம்பியாக இருந்துட்டாங்க, அண்ணன் இருந்துட்டாங்க, எங்கள் சித்தப்பா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, இன்னொரு அண்ணன் வந்துட்டாங்க. மொத்தம் 5 பேர் செத்துக்கிறாங்க. இப்போ இருக்கிறது நான் ஒண்டி தான். 2 தங்கச்சி, நான் ஒண்டி இருக்கிறேன். நான் உயிருக்கு பயப்பில்லை, ஜெயிலுக்கு போகிறதுக்கும் பயப்பில்லை. எனக்கு நல்லா ஆட்சி வரணும், மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க சொல்கிற கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னால தான் நாங்கள் டிவி கட்சி ஓட்டு போட்டு அந்த கட்சிக்கு அவர் விஜய் அண்ணன் விஜய் அண்ணன் வர வச்சு வெளியே வச்சோம். நாளைக்கு சேம் சீட்டில் உட்கார போகிறாரு. 107 சீட் தான் கணக்கு காட்டுறாங்க. அதில் நாளைக்கு உட்கார போனால் அதே டவுட்டு தான். 118 சீட்டு தான். அங்கே 118 எம்எல்ஏ தான் கேட்குறாங்க. அதில் 107 தான் மீதி பேர் எல்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. நீங்கள் 10 சீட்டில் கெழிச்சிக்கிறீங்க. அது அண்ணங்க விஜய் தளபதி என்ன சொல்கிறாரோ அவர் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. நீங்கள் நினச்சா உங்களை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் அங்கேனா லைட்டாக அந்த சிறுத்தை மாதம் அடிக்கும் போது நீங்கள் அவங்க வீட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது உங்கள் பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன். மாவட்ட செயலர் பக்கத்தில் தான் நானும் உட்காந்துக்கிறேன். நீங்கள் கையெழுத்து போட்டு சைன் பண்ணி ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் மாவட்ட செயலர் நினச்சிருந்தாருனாக்கா என்னை உங்கள் கிட்ட அறிமுகம் பண்ணிடலாம். அவருக்கு அந்த அண்ணன் அவருக்கு வரல. நீங்கள் போயிட்டே ஒன்றியோ அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தம்பி இந்த அண்ணன் நீ அண்ணனுக்கு பிரதனை சொல்ல நான் அறிமுகம் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால் நான் மனசில் வச்சுருந்தேன். அதில் தான் எல்லா கட்சியும் நான் எடுத்துகிட்டு எந்த கட்சியில்ட்ட நான் பேசுறதில்லை. எந்த கட்சியிலும் நான் ₹1 வாங்கினது கிடையாது. ஒரு டிவிகே கட்சியில் போய் ஓட்டு போட்டு நம்பர்ஸ் ஆகி உறுப்பினர் கடனை வாங்க போகிறேன். எந்த இடத்துக்கு சீமல் சீட்டில் நாளைக்கு உட்கார நீராது அதை வாங்கிட்டாருனாக்கா உறுப்பினர் ஃபார்ம் வாங்கி நான் உறுப்பினர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் கட்சிக்கோசம் வேலை செய்வேன். அது எந்த கட்சியாக வேணாம். டிவி கட்சி தான் எனக்கு தோத்தா கூட போகிறேன். அந்த கட்சி தான் நான் இருப்பேன். விஜயண்ண கட்சியில் தான் இருப்பேன் நான். அது எந்த ஒரு மாற்றமாக கிடையாது. சாப்பிட்ற வரையும் அந்த கட்சியில் தான் தொண்டனாகவே இருப்பேன். இல்லை உறுப்பினராக கையில் தொண்டனாலும் சரி, இல்லை மக்களில் ஒருத்தனெலாம் சரி, இதில் வேணாலும் அவர் கட்சி தான், அவர் கூட தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்னொன்று, நீங்கள் 10 சீட்டு வாங்கிக்கிறீங்க. அதில் இதெல்லாம் உங்களுக்கு காங்கிரஸ் 5 சீட்டு கொடுத்தாங்கன்னா 5 சீட்டு தான் மிச்சம். 5 7 13 சீட்டு வருது. 5 ஒரு 108. அதுக்கப்புறம் முடியும் பார்த்தா காலையில் 107 காட்டுது. நீங்கள் மனசு வச்சிங்கனாக்கா அவர் கூட சேர்ந்து இது பண்ணலாம். இதுக்கப்புறம் திமுக சாகிற வரைக்கும் திமுக வரவே வராது. அந்த நான் கடவுள்கிட்ட வெயிட்னே இருப்பேன். தினைக்கும் வீடியோ நான் போட்டுனே இருப்பேன். வருஷத்துக்கு 365 நாள். அதில் 365 நாளும் எல்லா வீடியோவும் நான் போட்டு தான் இருப்பேன். தமிழ் உலகத்தில் பார்க்குற என்னென்ன தவறுகள் நடக்குது சொல்கிறது எல்லா வீடியோவும் நான் போட்டு தான் இருப்பேன். அதால் என் உயிரை போன பிறகு எக்ஸாம் சண்டை போடுறது ரெடி. எதிர்கட்சியால் யாராவது சண்டை போடுறது ரெடியாக இருந்தால் என்கிட்ட ஒத்தி வர சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். யாராக இருந்தாலும் நான் வீட்டில் உண்டியாக தான் இருக்கிறேன். முடிஞ்சா மூஞ்சி பார்ப்போம். அப்படி முடியலையா ஃப்ரெண்டாக நண்பனாகிடுவோம். இதுதான் என்னோடய பாலிசி. நான் ஜனத்துக்கு நல்லது தான் பண்ணிக்கிறேன், கெட்டதில் தான் நான் பண்ணதில்லை. ஆனால் என்னை கெட்டவன்
சொல்ல வச்சது யார்? அரசியல்வாதி. புரியுதுங்களா? அதையும் சொல்கிறேன். ஒருத்தர் மக்களுக்கோசரம் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு வராரு, கட்சியிலேயே சேர்றாரு. நம்ம தலைவர் விஜயில் மக்களை பற்றி அறிக்கை விட்றாருனாக்கா அவரால் முடியுன்றதுனால தான் அந்த அறிக்கை கூட விட்றாரு. இல்லைனா அது கூட விட மாட்டார். எல்லா அறிக்கையும் நான் பார்த்து சேவ் பண்ணி தான் வச்சுக்கிறேன். அப்படி இல்லை அந்த அறிக்கையெல்லாம் அவர் உள்ளனாக்கா நானே வந்து அதை வெளியே விடுவேன். நான் அதுமாதிரி அறிக்கை சொன்னில உள்ளியா பள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த அறிக்கையை வெளியே விட்ருவேன் வந்து நான். சரிண்ணா பார்த்து நான் கொஞ்சம் நீங்கள் அவர் பாருங்க, அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் நினச்சா முடியும். உங்களுக்கு எவ்வளோ எங்கெங்கே மீட்டிங் போட மகநாட்டெலாம் போனீங்களோ எல்லா மீட்டிங்லாம் நான் வந்து உங்களுக்கு நான் கலந்துக்கிறேன். ஆனால் அன்றைக்கி 56 மன்றத்துக்கு அடியாரில் வரும்போது அந்த மன்றத்தோட என்னை அறிய வைக்கிறாங்க. செல்வம் அறிய வச்சு அன்றைக்கி தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சாலை போட்டு நான் எங்கள் தம்பியை வந்து உங்களுக்கு சாலை போட்டு போட்டெல்லாம் பிடிச்சி இது பண்ணோம். சரிங்களா? பார்த்து யார் நல்லாச்சு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தவறான ஆட்சி, சுற்றிட்டு போகிற ஆட்சி, மக்கள் ஏமாத்துறவங்களாம் ஆட்சியெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. நம்ம மக்களுக்காக தான் மக்களுக்காக தான் நம்மளாம் வகிக்கணும். நானும் உங்கள் கட்சியில் இருந்ததுனால தான் கொஞ்சம் தெரியும். உங்கள் கட்சியில் இருந்துக்கிற கொஞ்ச நாள் 5 வருஷம் 4 வருஷம் திமுகவில் 21 வருஷம் இருந்துக்கிறேன். எல்லா கட்சியும் எனக்கு தெரியும். எனக்கு எந்த கட்சி திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நல்லதே நடக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஒரு உயிர் போகுதுனாக்கா அது கடவுள் நினச்சா தான் போகும். அந்த உயிரை கொடுக்குறது கடவுள் தான், உயிர் எடுக்கிறது கடவுள் தான். வேறு எவனாலும் எடுக்க முடியாது. சரிண்ணா, நன்றிண்ணா.